என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் தாய் உனக்கு ஒரு முக்கியமான பதிவினை எடுத்து வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நாளைய விடியலில் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீ பயணிக்க இருக்கின்றாய். நாளை உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த அம்மா சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை உன்னோடு நீ வைத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உன்னிடத்திலேயே வந்து சேரும். உன்னை விட்டு இந்த வெற்றியானது நழுவி சென்று விடாது. அது மட்டுமல்லாமல் நீ அடைய வேண்டும் என்று நினைத்ததை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து ஆசைப்பட்டதை எந்த ஒரு பொருளையும் நீ ஆரம்பிக்கின்ற தினத்தை அது உனக்கு முடிவையானது. என் பிள்ளையே, அம்மா சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம், ஒரு இலையில் அப்படி உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும் என்றால் அந்த இலையை மட்டும் வைத்து கொண்டு நாம் வீட்டிலேயே இருந்து விட்டால் எனக்கு வெற்றி கிடைத்து விடுமோ அம்மா என்று கூட நீ கேட்கலாம். என் பிள்ளையே, முயற்சிகள் இருந்தால் மட்டும்தான் இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து விட்டால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சிகள் பலவற்றை செய்து வெற்றியை தழுவ முடியாமல் தவித்து நிற்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதிற்குள் உனக்குள் நல்ல வெறி இருக்கின்றது. நிச்சயமாக அதனை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற வைராக்கியமும் இருக்கின்றது. நீ குறிக்கோளோடு செயல்படுகின்றாய் என்றால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை நீ அடைந்தே தீர வேண்டும். என் பிள்ளையே, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்றால் உனக்கு கிடைப்பதில் இந்த அம்மா மிகப்பெரிய பாக்கியசாலியாக போகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்றதை நீ அடைந்து விட்டால் அதைவிட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. அது என்னவென்று உன்னிடத்திலே சொல்லிக் கொடுப்பதற்காக இன்று உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வெற்றி என்னவோ உன்னுடைய முயற்சிகளுக்காகத்தான் கிடைக்கப் போகின்றது. ஆனால் உந்தன் தாயான என்னிடம் ஆசீர்வாதங்களும் இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்கின்றேன். நாளைய விடியலில் நீ வெளியே செல்லும் பொழுது இந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு இலையும் இன்னொரு பொருளையும் சேர்த்து காகிதத்தில் மடித்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதனை உன் வேலை விஷயமாக எங்கு சென்றாலும் சரி, அல்லது தொழில் விஷயமாக, அல்லது ஏதேனும் பிரச்சனைகளை சார்ந்து நீ போகின்றாய் என்றால் அங்கெல்லாம் அதனை நீ எடுத்து சென்றால் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வானது கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, அது மட்டுமல்லாமல் நாளை முழுவதும் அந்த பொருள் உன்னோடு இருந்தால் அவ்வளவுதான். அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை சக்திகளும் இணைந்து நாளை நீ செய்கின்ற எல்லா செயல்களுக்குமே உனக்கு மிக பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அது உனக்கு நாளைய வெற்றியையும் பெற்று கொடுக்கும். உன்னுடைய கைகளில் பணவரவு அதிகமாகும். பணவரவு அதிகமாவதோடு மட்டுமல்லாமல் உன் கையிலிருந்து பணம் செலவாவது என்பதையும் தடுத்து உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கும். என் பிள்ளையே, பணத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வசியத்தையும் இது கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடித்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அந்த பொருளுக்கு இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியலில் நீ எடுத்து செல்ல வேண்டிய அந்த இலை என்ன தெரியுமா? துளசி இலைதான். அந்த துளசி இலையோடு சேர்த்து நீ வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் பச்சை கற்பூரம். என் பிள்ளையே, இவை இரண்டையும் ஒன்றாக காகிதத்தில் மடித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலை இரண்டுமே தெய்வ சக்தி வாய்ந்தது.
அது மட்டுமல்லாமல் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது, அதிக மகத்துவம் வாய்ந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவை இரண்டையும் சேர்த்து வைக்கும் பொழுது இதற்கான பலன்களை உனக்கு அதிகமாக கிடைக்கும் அல்லவா? பொதுவாக துளசி இலைக்கு சக்திகள் அதிகம். அதனோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு சாதாரண சக்தி நீ மாபெரும் சக்தியாக மாற்றப் போகின்றாய். என் பிள்ளையே, இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு ஏற்றது போலதான் நடந்தது. அதுவும் சில நேரங்களில் உன்னால் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ எதிர்பாராத அளவிற்கு இத்தனை நான் செய்து விட்டேனா என்ற தயக்கமும் ஏற்படும். இதையெல்லாம் உன்னோடு நீ வைத்திருந்தால் உன்னுடைய மனதிற்குள் முதலில் இதிலிருந்து வருகின்ற வாசனை மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளையே, முதல் துளசி இலையை செடியிலிருந்து பறிக்கும் பொழுது நகம் படாமல் பறிக்க வேண்டும். அது ஒன்றுதான் நீ கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். நகம் படக்கூடாது. என் பிள்ளையே, இந்த துளசி இலையிலிருந்து வருகின்ற வாசனையும் பச்சை கற்பூரத்தில் இருந்து வருகின்ற வாசனையும் உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய அமைதியையும் கொடுக்கும். தெளிவான மனநிலை ஏற்படும். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து உனக்கு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்கும். உன்னிடத்திலிருந்து நீ விரும்பும் பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வசியத்தையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, நீ செய்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறும் நேரத்தில் இது உனக்கு மிகவும் அவசியம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு பலன்களை கொடுக்காமல் சென்று விடாது. அதுபோலதான் உன்னுடைய அம்மா இன்றிலிருந்து உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற தேவையற்றவை எல்லாம் சரியான நேரங்களில் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு தூக்கம் வர வேண்டும். நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கின்றாய் என்றால் ஒரு துளசி இலையை கசக்கி தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டு உறங்கினால் உனக்கு நல்ல ஆத்மாத்மான உறக்கம் என்பது கிடைக்கும். அந்த இலையில் இருந்து வரக்கூடிய வாசமானது உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து உனக்கு உறக்கத்தையும் கொடுக்கும், உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நன்மையாகவே வெற்றியாகவும் தான் முடியப் போகின்றது. அதில் எந்தவித சந்தேகமும் மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் சில சக்திகளும் கட்டுப்பட்டுதான் இருக்கின்றது என்பதை நீ அறிந்திருப்பாய் அல்லவா? அதைத்தான் நாளை முழுவதுமே உன்னுடன் நீ வைத்து கொள்ளப் போகின்றாய். அது உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையம் இருப்பது போல எண்ணம் உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, இதை உன்னுடைய கைகளில் கொண்டு சென்று நீ வெற்றியடைய பெறுவதற்கு புதிய சிந்தனைகளுக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் வருமானத்திற்கும் முயற்சிகளையும் நீ செய்ய போகின்றாய். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே, எந்த ஒரு பொருளையும் பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது அதிலிருந்து இன்னமும் உனக்கு பல மடங்கு சக்திகள் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நெற்றியில் வைக்கக்கூடிய திருநீராக இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, அதில் பச்சை கற்பூரத்தை கலந்து நீ வைத்து கொண்டு அதில் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் மறந்து விடாதே. என் பிள்ளையே, அதனை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என்பது எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.